குற்றவாளி டாக்டர் பாலாஜியா விக்னேஷா? பதற வைக்கும் உண்மை தகவல்கள். ஒட்டுமொத்த மருத்துவத்துறையுமே ஃப்ரீஸ் ஆக வச்ச டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் தாக்கப்பட்ட சம்பவத்தோட பின்னணி என்ன, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு பலதரப்பட்ட கருத்துக்கள் உலா வருது. இப்படிப்பட்ட குழப்பமான நிலையில உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க ரெடியா இருக்கு இந்த பதிவு. சென்னை புதுப்பெருங்குளத்தூரை சேர்ந்த 26 வயது இளைஞர் விக்னேஷ் தன்னுடைய தாய் பிரேமாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற ஆத்திரத்துல டாக்டர் பாலாஜியை கத்தியால குத்தினதா தான் இது வரைக்கும் டிவி, சோசியல் மீடியான்னு எல்லாருமே அலறிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிண்டியில செயல்பட்டு வர கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில காலையில 10 மணி அளவுல டாக்டர் பாலாஜியோட அலறல் சத்தம் கேட்டு அங்க இருந்தவங்க ஓடி போய் பார்க்கும்போது சென்னை புது பெருங்குளத்தூரை சேர்ந்த விக்னேஷ் கத்தியோட ரொம்ப கேஷுவலா நடந்து வந்தாரு. பாலாஜி ரத்த வெள்ளத்துல இருந்த நிலையில அவரை மீட்டு உடனடியா ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் விக்னேஷை பிடிச்ச செக்யூரிட்டிஸ் பொதுமக்கள் சிலர் அவரை அடிக்க முடிஞ்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதை தொடர்ந்து விக்னேஷ் கிண்டி போலீசாரால கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருது. இதுக்கிடையில எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லைன்னு மருத்துவர்கள் எல்லாம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரையுமே மருத்துவமனைக்கு வரவழைச்சிட்டாங்க. எங்களுக்கு மெட்டல் டிடெக்டர் கொண்ட பரிசோதனை வேணும், லைசன்ஸ்டு கன் வேணும்னு எக்கச்சக்கமான கோரிக்கையும் வச்சாங்க. இதுக்கிடையில டாக்டர் தாக்குனதா கைது செய்யப்பட்ட விக்னேஷை மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு டாக்டர்கள் அவரை ஃப்ரேம் பண்ண பார்த்ததா சொல்லப்படுற நிலையில அவர் யாரு, டாக்டர் அவர் கத்தியால குத்தினதோட பின்னணியில என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 26 வயதான விக்னேஷ் ரொம்பவே நார்மலான ஒரு பர்சன். ஆட்டோமொபைலில் டிப்ளமா முடிச்ச அவர் தன்னுடைய அம்மா பிரேமா ஹாட்கின்ஸ் லிம்போமா அப்படின்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட நிணநீர் கட்டி கேன்சர் அப்படியே நுரையீரலுக்கு பரவி இருக்கு. ட்ரீட்மெண்ட்டை பாலாஜி தான் கொடுத்துருக்கிறாரு. இருந்தும் பிரேமா வழியில் துடிச்சதை பார்த்த விக்னேஷ் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தாய் பிரேமாவை அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அங்கிருந்த டாக்டர் பிரேமாவுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட மருந்துகளால் சைடு எஃபெக்ட் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட அதிர்ச்சியான விக்னேஷ் உடனடியாக கிண்டி மருத்துவமனைக்கு போய் டாக்டர் பாலாஜி கிட்ட தனியார் டாக்டர் சொன்னதை பற்றி சொல்லி சில கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. உடனே கோபப்பட்ட பாலாஜி விக்னேஷ் கிட்ட போடா டே கேஸ் போடுடா அப்படின்னு அலட்சியமாகவும் மரியாதை குறைவாகவும் நடந்து திட்டி வெளியே அனுப்பியிருக்கிறாரு. இதுல எதுவுமே செய்ய முடியாத அவர் அழுதுகிட்டே வெளியே வந்திருக்கிறாரு. சம்பவத்தன்னைக்கு, அதாவது நவம்பர் 13ஆம் தேதி காலையில பிரேமா மறுபடியும் தாங்க முடியாத வழியால துடிச்சதை பார்த்த விக்னேஷ் டாக்டர் பாலாஜி மேல கோபப்பட்டு வீட்டில் இருந்த காய்கறி வெட்டுற கத்தியை எடுத்துக்கிட்டு கிண்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவருடைய ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டாரு. டாக்டர் கிட்ட நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, என்னுடைய அம்மாவுக்கு தீராத வலி இருந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னபடியே வாயில ஒரு குத்து குத்தி இருக்கிறாரு. அதை தொடர்ந்து அவர் மறைச்சு வச்சிருந்த கத்தியால டாக்டர் பாலாஜியை குத்திருக்கிறாரு. ட்ரீட்மெண்ட்ல இருந்த பாலாஜி இப்ப குணமடைஞ்சு தன்னை பார்க்க வந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, பாஜக நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட எல்லார்கிட்டையும் ரொம்பவே நார்மலா பேசுறாரு. தானாவே சாப்பிடவும் செய்யறாரு. ஆனா மருத்துவர்கள் தரப்புல பாலாஜி செய்த தவற மறைச்சு விக்னேஷ் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு ஃப்ரேம் பண்ண சொல்லி போலீசாருக்கு பிரஷர் கொடுத்ததா சொல்லப்படுது. விக்னேஷால தாக்கப்பட்ட டாக்டர் பாலாஜி கிண்டி அரசு மருத்துவமனையோட சேர்த்து காவேரி ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட பல முன்னணி மருத்துவமனைகள்ல கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அரசு மருத்துவமனைகள்ல சில மருத்துவர்கள் டியூட்டிக்கு சரியான டைமுக்கு வந்துடுறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படலாம் நினைச்சா முழு டியூட்டி டைமுக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது கிடையாதான். பணம் இருந்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டோமாப்பா, இல்லாத குறைக்கு தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் அப்படின்னு புலம்புற ஏழை மக்களுக்கு ஒரே கதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சில டாக்டர்ஸ் பேஷண்ட் கிட்டையும் அவர் கூட இருக்கிற அட்டெண்டர் கிட்டையும் கனிவா நடந்துக்காம திமிராகவும் அலட்சியமாகவும் மரியாதை குறைவாகவும் நடந்துக்கிற நாமே பல சமயங்கள்ல பார்த்திருப்போம். விக்னேஷ் ஒரு வேலை ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி இருந்தா டாக்டருடைய அராஜகத்தை வீடியோ எடுத்து இணையத்துல வெளியிட்டு வைரலாக்கி அவருடைய வேலைக்கே உழ வச்சிருக்கலாம். ஆனா எமோஷனலா யோசிச்சு வீட்டில் இருக்கிற கத்தி எடுத்துட்டு போய் குத்தி இருக்கிறாரு விக்னேஷ். சட்டத்தை கையில எடுக்கிறத யாரும் நியாயப்படுத்தல. ஆனா இரு தரப்புலையும் சரியான விசாரணை நடத்தணும், உண்மையை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான அராஜகம் பிடிச்ச டாக்டர்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்ட மக்களும் இருக்க தானே செய்றாங்க.